இந்த வீக்கெண்டுக்கு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டை தாங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படங்கள் வந்து எல்லாமே டாப் நாச்சாக வேறு மாதிரி இருக்கும். சரி வாங்க சீக்கிரமாக நான் அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த லிஸ்ட்டில் 10வதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன டாப் கன் மேவரிக் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாம் க்ரூஸ் யூஎஸ் நேவியில் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காருங்க. அவரை இப்போ ஒரு டாப் 10 பைலட்ஸை ட்ரெயின் பண்ண திரும்பியும் யூஎஸ் நேவியில் கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு எனிமி டார்கெட்டை அழிக்கணுங்க, அதுதான் பிளானு. ஆனால் இந்த ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ நம்ம ஹீரோ டாம் க்ரூஸ் வந்து இவங்களை ட்ரெயின் பண்ணி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த எனிமி டார்கெட்டை அழிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டு. இந்த மூவி என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். விஎஃப்எக்ஸ் சீன்ஸு, டாம் க்ரூஸோட ஃபிட்னஸு, ஆக்ஷன் சீன்ஸ்னு சொல்லிட்டே போகலாங்க. எல்லாமே தரமாக இருக்கும். ஸ்டோரி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த மூவி அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஃபேமிலியோட கூட இந்த மூவியை பார்க்கலாம். 9வதாக பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன நெவர் பேக் டவுன் படம் தான். இந்த படத்தோட பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஹை ஸ்கூலில் ஃபைட் கிளப் மாதிரி ஒன்று நடக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவன் கிளாஸ்மேட்டுக்குள்ளேயே தோற்றும் போகிறான். அவன் எப்படியாவது தோக்கடிக்கணும்னு ட்ரைனிங் எடுக்கிறான் அவன் கிளாஸ்மேட்டை. இதுக்கப்புறம் ஹீரோ அவனை ஜெயிச்சானா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டு. இது வந்து கொஞ்சம் ஹை ஸ்கூல் அண்ட் ஆக்ஷன் கலந்த ஒரு மூவியாக இருக்கும். அப்புறம் ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிற சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்சான மூவி தான், மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவி. இந்த மூவியை வந்து டெலகிராம் அப்படி தான் டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் 8வதாக பார்த்தீங்கன்னா 2024 இப்போ ரீசெண்டாக வந்த ரோட் ஹவுஸ் படம் தான். இந்த படத்தோட பிளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரோடு ஓரமாக ஒரு கடை ஒன்று நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு ரவுடி கேங் ஒன்று பெரிய ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. இந்த ரவுடி கேங்கை டேக்கிள் பண்ண ஒரு ரிட்டையர்டு UFC ஃபைட்டரை களத்தில் இறக்குறாங்க நம்ம ஹீரோயின். இவர் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டு. இந்த மூவி என்ன கேட்டிங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ்காண்டியே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். முக்கியமாக ஹீரோ பண்ண ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் அந்த UFC ஃபைட்டர் ரோலுக்கு செம்மையாக செட் ஆனார். இந்த வீக்கெண்டுக்கு இந்த மூவி நல்ல ட்ரீட்டுங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவி இது. இந்த லிஸ்ட்டில் 7வதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன புல்லட் ட்ரெயின் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் அசாசின்ஸ் டோக்கியோ டு கியோட்டோ போகிற புல்லட் ட்ரெயினில் ஏறுறாங்க. இவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட வேலை எல்லாமே ஒன்று தான்னு கடைசியில் வந்து தெரிய வருது இவங்களுக்கு. அந்த வேலையை இவங்க பண்ணி முடித்தாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவியில் ஆக்ஷன் சீன்ஸு, விஎஃப்எக்ஸு, சினிமோட்டோகிராஃபி, காமெடி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. எல்லாமே தரமாக இருக்கும். முக்கியமாக ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்ல என்கேஜிங்காக இருக்குங்க. ஸோ வந்து இந்த மூவி வந்து உங்களுக்கு பார்க்க வந்து போர் அடிக்கவே அடிக்காது. ஆனால் என்ன லாஜிக் மட்டும் இந்த படத்தில் வந்து பார்க்காதீங்க. மற்றபடி இந்த படம் வந்து வேற லெவல். ஸோ இந்த மூவி வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுதுங்க. ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னா இந்த மூவியை சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்டில் 6வதாக பார்த்தீங்கன்னா பேட் பாய்ஸ் ஃபிலிம் சீரிஸ் தாங்க. இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. இப்போ 4th பார்ட்டு ஜூன் 7 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஆக்ஷன் அண்ட் காமெடியும் இருக்குங்க. இந்த மூவியோட பிளாட்டு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 காப் இருப்பாங்க. அவங்க சிட்டியில் நடக்கிற தப்பெல்லாம் தட்டி கேட்பாங்க. 2 காப்ஸு, அவ்வளோதாங்க. இதுதான் அவங்களோட வேலை. செம ஃபன்னாகவும் அதே டைம் ஆக்ஷன் கலந்த ஒரு கமர்ஷியல் மூவிங்க இது. இந்த மூவி வந்து எல்லாமே அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த மூவி தமிழ் டப்பிங்கும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். 5வதாக பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன எக்ஸ்ட்ராக்ஷன் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டானோட பையனை இன்னொருத்தவங்க வந்து கடத்திடுறாங்க. அவங்க கிட்டேருந்து அந்த பையனை சேஃபாக காப்பாற்ற நம்ம கதையோட ஹீரோக்கு அந்த ஜாபை வந்து தராங்க. அந்த வேலையை இவர் செஞ்சு முடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட கதை. இந்த மூவி வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்தியாவில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆக்டர்ஸ் கூட நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஒரு வேறு லெவலான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஃபுல்லாக கன்ஸு, ஃபைட்டு, பாம் பிளாஸ்ட்டு இந்த மாதிரி தாங்க படம் முழுக்கவே இருக்கும். இந்த மூவி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே உங்களுக்கு கிரிப்பாக வச்சுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து பரபரப்பாக போகும். நீங்கள் நம்பி இந்த மூவியை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எக்ஸ்ட்ராக்ஷன் 2 அப்படிங்கிற மாதிரி பார்ட் 2லேயும் வந்திருக்குங்க. கதை வந்து ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இதே மாதிரி தாங்க சிமிலராக இருக்கும். ஹீரோ வந்து இதை மறுபடியும் உயிர் பழச்சு வந்து அதுக்கடுத்து இன்னொரு ஜாப் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி தாங்க திரும்பி வந்து அதை இன்னொருத்தரை வந்து காப்பாற்றுவார். அதுதான் சரி. இந்த படத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பாருங்கள், உங்களோட இன்ட்ரெஸ்ட்.
நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஜான்விக் ஃபிலிம் சீரிஸ் தாங்க. இந்த ஃபிலிம் சீரிஸோட ஸ்டோரி பிளாட்டு எங்கேருந்து தொடங்குதுன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு அசாசின்னு. அவர் இந்த வேலையெல்லாம் விட்டு திரும்பி நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு வராரு. அதே டைம் அவங்க ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. அவங்க ஒய்ஃபு அவருக்காக ஒரு டாகை ஒன்று விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் ஒருத்தன் அவர்கிட்ட சின்னதாக பிரச்சனை பண்ணுறான் பெட்ரோல் பங்க்கில். அவன் வீட்டுக்கு வந்து அவரை அடிச்சுட்டு அவரோட ஒரே டாகை, அவங்க ஒய்ஃப் கொடுத்துட்டு போன டாகை கொன்னுடுறாங்க. இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க நம்ம ஹீரோ அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட அவரோட கன்ஸு எல்லாமே ரெடி பண்ணிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, அவனை ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா, அதுதான் அந்த ஃபிலிம் சீரிஸோட பிளாட்டு. இது ஜஸ்ட் ஒரு சின்ன பிளாட்டு தாங்க. இதுக்கப்புறம் படம் நிறைய கட்டத்துக்கு போகும். இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த மூவியில் ஆக்ஷன் சீன்ஸு, சேசிங்கு, கன் ஃபைட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். என்ன இதில் லாஜிக் தாங்க பயங்கரமாக அடிக்கும். மற்றபடி ஒரு பார்க்க வேண்டிய ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் சீரிஸ், ஹைலி ரெக்கமெண்டடுங்க நம்ம சைடில் இருந்து. இது மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவிங்க. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ஏன்னா நிறைய வயலன்ஸ் கண்டென்ட் இருக்குது. இது எல்லாமே அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு தமிழ் டப்பிங்கோட. இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆன தி ரைட் ரிடம்ஷன் படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டரோட இடத்துல போலீஸ்லாம் சேர்ந்து அட்டாக் நடத்துகிறாங்க. அந்த அட்டாக்ல அந்த கேங்ஸ்டரை பிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைனர். இது வரைக்கும் நான் இந்தோனேஷியன் மூவிஸ்லாம் பார்த்ததே இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. இந்த படம் நான் உண்மையாக சொல்கிறேங்க, 100% வந்து வேறு மாதிரி தரமாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே கன் ஷாட்ஸு, ஃபைட்ஸு இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக இருந்தது. வேறு லெவல் ஃபைட் சீன்ஸு, முக்கால்வாசி அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸு அந்த மாதிரி தாங்க சூப்பராக இன்டென்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவி எமோஷனலாகவும் இருக்கும். இந்த மூவிக்கு பார்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த அளவுக்குலாம் வந்து சூப்பராக இருக்காது, பட் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது இந்த மூவியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மூவியை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. இந்த படம் என்ன கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு சரியான ட்ரீட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டான மூவி ஜாங்கோ அன்செயின்டு படம் தாங்க. இது ஒரு டாரண்டினோ மூவியும் கூட. ஆக்ஷன் பற்றி சொல்ல தேவையே இல்லை, வேறு மாதிரி இருக்கும். இந்த படத்தோட பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் ஸ்லேவ் அவரை வந்து ஒரு பவுண்டி ஹண்டர் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிளாக் ஸ்லேவாக இருக்கிற ஒய்ஃபை தேடி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இதுதான் அந்த படத்தோட பிளாட்டு. இந்த மூவியில் அந்த ரேசிசம் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் பிளாக் பீப்புள்ஸை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாங்க, அடிமையாக நடத்தி நிறைய எக்கச்சக்கமான டார்ச்சரை பற்றி இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே டீட்டெயில்டாக இருந்ததுங்க. அதே டைம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த மூவியில். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி 2 ஆஸ்கர் வாங்கியிருக்கு, தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2015 ஜார்ஜ் மில்லர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் படம் தான். இந்த மூவிக்கு ஃபிலிம் சீரிஸ்லாம் இருக்குங்க, ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவசியம் இல்லை. இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்க டேரெக்டாகவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி, படத்தோட பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நிறைய இடங்கள் வந்து போர் மூலமாக அழிஞ்சு போயிடுச்சு. அதனால் தண்ணி பஞ்சம் வந்து உலகத்தில் கடுமையாக நிலவுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாலைவனத்தில் தாங்க இந்த படத்தை வந்து ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அதை தான் ஃபுல்லாக காட்டுவாங்க. நம்ம கதையில் வர ஹீரோயின் வந்து தான் இருக்கிற இடத்த விட்டு தண்ணியை தேடி வந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அதுதான் அந்த படத்தோட பிளாட்டு. இந்த மூவி முழுக்க ஆக்ஷன் சீன்ஸ்னாலே செதுக்கியிருப்பாங்க. ஏன்னா மூவி ஃபுல்லாக காரு, லாரி அப்படின்னு சொல்லிட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊரில் காக்கா குருவி பறக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தாங்க இந்த படத்தில் வண்டி எல்லாம் பறந்துக்கிட்டே இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தரமாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி வந்து வேறு மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாக ஒரே சிவப்பு தாங்க, அப்படியே ஒரு ரெட் டெசர்ட்டை நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஓவராலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா 80% 90% ஆக்ஷனுக்கான படம். மிச்சம் இருக்கிற 10% வந்து மசாலா தூக்குற மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே தூவி விட்டுருப்பாங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது, தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவியை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல படங்கள், வெப்சீரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மூவி மீடியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஈஸ்வர ராஜா.